இப்ப நான் ஜாயின் பண்ணி ஒரு குறுகிய காலகட்டத்துல இந்த சிஸ்டத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தது மூலமா எனக்கு கிடைச்ச வருமானம். சரிங்களா? ஒன் செகண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப என் பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சங்கர். இது என்னோட ஐடி தான். ஓகேங்களா? இப்ப நான் ஜாயின் பண்ணி இந்த சிஸ்டத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறுகிய காலகட்டத்துல டோட்டலா வந்து இங்க ஒரு $1692, இங்க ஒரு 290 அப்படிங்கும்போது யாருக்குரிய வந்து ஒரு $2000 பக்கம் இந்த ஒரு ஐடியில எனக்கு வருமானமா இங்க வந்து இந்த $2000 வருமானம் வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்ன சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு நான் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் கொடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு 13 பேர் கொடுத்திருக்கேன். இந்த 13 பேர்ல ஒரு 11 பேர் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. இந்த 11 பேர் மூலியமா எனக்கு வந்த ஒரு வருமானம் வந்து இங்க காட்டுறது. இப்ப இந்த 13 பேர்ல இந்த 10 பேர் ஆக்டிவ்னா அங்க ஒரு நபர் ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து டோட்டலா இந்த ஒரு வருமானம் வந்திருக்கு. இந்த வருமானம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த சார்ட் பிரகாரம் 5, 25, 125 இப்படி ஃபில் ஆகும்போது நமக்கு வரக்கூடிய வருமானம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 3 லெவல்ல வரும் நான் சொன்னேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து 5 பேர், இந்த 5 பேர் ஆல்ரெடி எனக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. செகண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா 25 பேர், இந்த 25 பேர் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருச்சு. மூணாவது லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 125 பேர் எனக்கு வரணும். அதுல ஆல்ரெடி 49 பேர் கம்ப்ளீட் ஆயாச்சு. அப்ப மொத்தம் 155 பேர் வரும்போது எனக்கு $3450 வருமானம் வரும்னு நான் சொன்னேன். ஆனா $3450 வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு 155 ஐடி கம்ப்ளீட் ஆகுறதுக்கு முன்னாடியே என்னோட அடுத்த வருமானம் இந்த சிஸ்டம் உருவாக்கி கொடுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சொன்னேன் இல்லைங்களா நமக்கு 15 ஐடி ரீபர்த் ஆகும்னு சொல்லிட்டு அதுல எனக்கு 3ஆம் லெவல்ல பிளேஸ்மெண்ட் ஆன அந்த பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து எனக்கு இன்னைக்கு நான் 5 ஐடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீபர்த்தா இன்னைக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த 5 ஐடிக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல 5 கம்ப்ளீட் ஆகும், செகண்ட் லெவல் 25 கம்ப்ளீட் ஆகும், தேர்ட் லெவல் 125, இது அத்தனை ஐடிக்குமே கம்ப்ளீட் ஆகும். அப்படி கம்ப்ளீட் ஆகும்போது ஒவ்வொரு ஐடிக்குமே $3450 வருமானம் இருக்குங்கிறது நான் ஆல்ரெடி நான் சொன்னது. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட முதல் ஐடியோட 155 முடியறதுக்கு முன்னாடியே செகண்டா வந்து ரீபர்த் ஐடிக்கு ஃபர்ஸ்ட் லெவல் 5 கம்ப்ளீட் ஆயிடுச்சு, செகண்ட் லெவல் 5 நேத்து பார்க்கும்போது 3 இருந்து இப்ப 2 எக்ஸ்ட்ரா 5 கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதே 3ஆவது லெவல்ல வேக்கன்ட் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது ரீபர்த், 2வது என்னோட ரீபர்த் ஐடியில இதுல ஃபர்ஸ்ட் லெவல் 2 பேர் வந்தாச்சு. அந்த மாதிரி இங்க என்னோட டீம் வந்து வர இங்க வரக்கூடிய ஒவ்வொரு ரீபர்த்தையும் ரீஜெனரேட் ஆகி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த நம்பர்கள் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் 15 அடி ரீபர்த் உருவாயிருச்சு. அடுத்து வந்து 15 கீழே 15 உருவாகுனா 255 உருவாகும். இது மல்டிபிளா போகும்போது ஒவ்வொரு ரீபர்த் ஐடி இதுல வந்து பேஜ் 1ல இருந்து பேஜ் 100 போற அளவுக்கு கூட இந்த டேபிள் அளவு மாறும். அந்த மாதிரி மாற்றும் போது ஒவ்வொரு நபர் காலத்திலையும் பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் நம்பரா தெரியக்கூடிய போது ஒவ்வொரு நபரும் நமக்கு இங்க வருமானம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் இன்னைக்கு நான் ஜாயின் பண்ண ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே எனக்கு என்ன நடந்திருக்குங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் நமக்கு காட்டியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த பிஎஃப் வேலாட்டி இதுக்கெல்லாம் போகக்கூடிய வருமானம் காம்பவுண்டிங் ஆகுதுன்னு சொன்னீங்களா, அதுக்கு எப்படி போகும்னா உங்களுக்கு வரக்கூடிய பிஎஃப் அமௌண்ட்லாம் இங்க வந்து லோட் ஆகும். இங்க லோட் ஆகும் போது இங்க $50 எப்ப சேருதோ அதப்ப வந்து நீங்க இதை வச்சு ஒரு நபருக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ணி அதை வந்து பணம் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்கிரேட் வேலட். இந்த அப்கிரேட் வேலட்டை பொறுத்தளவு இந்த இடத்துல $250 எப்ப சேருது, அதாவது 3வது வரும்போது ஒரு நபர்கிட்ட இருந்து $25 வரும். அந்த $25 நீங்க தெரியும். அடுத்து 25 வரும்போது 50 வரும். அந்த மாதிரி 250 எப்ப சேருதோ அப்ப ஆட்டோமேட்டிக் உங்க ஐடி வந்து அப்கிரேட் ஆகி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 3வது லெவல்ல வந்து ஒரு ஐடிக்கு $25 வந்து ரீஎன்ட்ரிக்காக போகும்னு சொன்னோம். அந்த மாதிரி 10 ஐடிக்கு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த 15 ஐடிக்கு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இங்க டோட்டலா வந்து இந்த ரீஎன்ட்ரிங்கிற வேலட்ல எனக்கு ஆல்ரெடி 25 இருக்கு. இங்க 100 நபர் ரீஎன்ட்ரில வந்து ஆட் ஆகும் போது 25 50 வரும். அப்படி 50 வரும்போது எனக்கு 7வது ரீபர்த் ஐடி இங்க ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி இங்க எப்ப $50 சேருதோ அப்ப எல்லாம் இங்க திரும்ப நமக்கு ரீஎன்ட்ரிங்கிறது ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஒவ்வொரு ரீபர்த் ஐடிக்குமே நமக்கு வருமானம் வருதுன்னா நமக்கு டோட்டலா நம்ம ரெஃபரல் பண்ண நம்ம மேட்ரிக்ஸ்ல நமக்கு வருமானம் வருது. இப்ப நம்ம ரெஃபரல் பண்ண நபர்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 11 பேர் தான் நான் ரெஃபரல் பண்ணிருக்கேன். அப்போ ஒரு நபருக்கு வந்து $10 என்னோட இன்வைட் டொனேஷன் அப்படின்னா 11 பேர் அப்படிங்கும் போது இன்ட்டு $10 வச்சு எவ்வளவு எனக்கு கிடைக்கிறீங்க? $110 தான் எனக்கு கிடைக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா $290 கிடைச்சிருக்கு. இது எப்படி சார் சாத்தியம்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய காம்பவுண்டிங்கோட பவர். ஆரம்பத்துல சொன்னேன் இல்லைங்களா நமக்கு ரீபர்த் ஆகுது இல்லைங்களா, நம்மளோட ஐடி ரீபர்த் ஆகுற மாதிரி நமக்கு எப்பெல்லாம் ரீபர்த் ஆகுதோ நம்மளோட ஸ்பான்சருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா $10 வந்து ஒவ்வொரு ஐடியில இருந்து அவருக்கு ஸ்பான்சர் இன்கமா போயிடும். அந்த மாதிரி எனக்கு வந்து 110 வர வேண்டிய இடத்துல எனக்கு 290 வந்திருக்கு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே நான் டைரக்டா யாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் அத்தனை பேருக்குமே இங்க ரீபர்த்துக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த ரீபர்த் மூலியமா எனக்கு திரும்ப ஒரு நபர் இருந்தோம் $10 எனக்கு வந்துதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு இன்வைட் டொனேஷன் அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே, அந்த அப்கிரேட் ஆனா என்ன நடக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்கிரேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு ஐடிக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 25 125 கம்ப்ளீட் ஆகும். அப்படி கம்ப்ளீட் ஆக முடியும் போது வரக்கூடிய வருமானம் ஸ்பேஸ் 2ல $17,200 நான் சொன்னேன். அந்த மாதிரி என்னோட ஐடி பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் 2ல ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆயாச்சு. ஏன்னா எனக்கு இங்க வரும்போது இந்த சிஸ்டத்துல 3வது லெவல்ல ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகி என்னோட ஐடி வந்து இங்க ஆக்டிவேட் ஆயிருச்சு. இந்த ஆக்டிவேட் ஆன ஐடிக்கு வந்து இன்னைக்கு வருமானம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஓபன் பண்ணி காட்டுறேன்.
இந்த ஐடி கிரியேட் ஆனாலும் இதுல வந்து எனக்கு பாத்தீங்க அப்படின்னா நேத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு 3 லெவலுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் லெவல்ல 3 ஐடிக்கு இன்கம் வந்துருந்துச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2 பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் லெவல்ல 5 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லெவல் ஃபுல்லா முடிஞ்சாச்சு. அப்ப எனக்கு வந்த வருமானம் $62. இந்த வருமானத்துக்காக நான் யார்கிட்டயாவது போய் பேசினா, இல்ல ஜூமுக்கு கூப்பிட்டனா, இல்ல டவுட் கிளியர் பண்ண எதுவும் கிடையாது. நான் ஆல்ரெடி ஸ்பேஸ்ல போட்ட எஃபெக்டோடைய ப்ராஃபிட், அங்க நான் போட்ட உழைப்புக்கு உண்டான அடிஷனலா இங்க வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது இங்க லெவல் 2ல வரும்போது இங்க வந்த வருமானத்தோடைய அப்படியே மல்டிபிள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதே ஸ்பேஸ் 3 இங்க கம்ப்ளீட் ஆகும்போது இங்க $17,200 ஒரு ஐடிக்கு கிடைக்குது அப்படின்னா, இங்கேயும் ரீபர்த் இருக்கு. இந்த ஸ்பேஸ் 2ல இன்பில்ட்டாவும் ரீபர்த் இருக்கு. அந்த ரீபர்த் ஐடிக்கு இது திரும்ப 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 கிடைக்கிறமான ஒரு சிஸ்டம் தான். அப்ப நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே நடக்குன்னா, ஸ்பேஸ் 3ன்னு ஒண்ணு உருவானாலும் அதுக்குள்ளேயும் இந்த ஒரு வருமானம், ஒரு ஸ்பேஸ் 5 உருவானாலும் போது அதுலயும் இந்த ஒரு வருமானம். இங்க முன்னாடி வந்தவங்க பண்ற இன்னைக்கு இந்த பிளானை கேட்டுட்டு முடிவு பண்ணி இன்னைக்கு ஆக்டிவேட் யார் ஆட் பண்றீங்களோ, ஆக்டிவேட் பண்ற ஒவ்வொரு ஐடியிலுமே இது 100% நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் ரெஃபர் பண்ண ஸ்பான்சர் இன்கம் சொன்னேன். அப்ப ஸ்பேஸ் 1 பொறுத்தவரை $10, ஸ்பேஸ் 2ல $250 நம்ம ஐடி அப்கிரேட் ஆகுது. இதுல வந்து 20% வந்து ஸ்பான்சர் இன்கம் அப்படின்னு சொன்னா, அப்ப $250 20% பாத்தீங்கன்னா $50. நான் டைரக்டா ரெஃபர் பண்ண ஒரு நபர் வந்து ஸ்பேஸ் 2க்கு என்டர் ஆயிருக்காரு. அவர் மூலமா எனக்கு கிடைச்ச இன்வைட் டொனேஷன் பாத்தீங்கன்னா $50. அப்ப நான் டைரக்டா ரெஃபர் பண்ண அந்த 11 பேருமே ஸ்பேஸ் 2க்கு என்டர் ஆகும்போது ஒரு நபர்கிட்ட இருந்து $50, நான் 1150 550. இந்த நம்ம அத்தனை பேருமே ஆனா ரீபர்த் என்ட்ரி ஆகும்போது அத்தனை ஐடிக்கும் இது கிடைக்கும். இந்த ஸ்பேஸ் 2ல கிடைச்ச மாதிரி ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் அந்த மாதிரி நான் சொன்ன அந்த அத்தனை விஷயத்தையும் இங்க லைவான ப்ரூஃபையும் காட்டியாச்சு. இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது இதுல தெரிஞ்சுக்கணும், எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி விளக்கங்கள் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா உங்களை அழைச்ச நபருக்கு முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுல ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மதியம் 3:30 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் சொன்ன சப்ஜெக்டோடைய இன்னும் ஒவ்வொரு டாபிக்கோடைய டெப்த் என்னங்கிறத புரிய வைக்கிற விதமா இந்த ஒரு செஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில நாளைக்கு அந்த செஷன்ல வந்து இந்த ஸ்பேஸ் 2ல வரக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் இன்கம் எப்படி நமக்கு தெரிஞ்சு வருமானம் வருதுங்கிற மாதிரியான ஒரு ஹைலைட்டான விஷயங்களை பத்தி நமக்கு நாளைக்கு கொடுக்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து ஒரு வருமான வாய்ப்பு பத்தி விளக்குற விதமா அங்க அமைஞ்சிருக்கு. அங்க வந்து முழுசா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிறது மூலியமா உங்களோட பிசினஸ் நாலேஜ் அதிகமா இதை பத்தி உங்களோட பிசினஸ் நாலேஜ் வந்து இந்த ஸ்பேஸ் பத்தி முழுசா அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி அப்டேட் பண்றது மூலியமா இதை பத்தி கண்டிப்பா நம்ம 4 பேர்ட்ட சொல்லாம இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சொல்றது மூலியமா அவங்க உள்ள வராங்க, அவங்க வாழ்க்கைக்கு நல்லா இருக்கு, நமக்கு ஒரு வருமானம் வருது. அந்த மாதிரி நம்மளும் நல்லா இருக்கு, 4 பேர் நம்ம மூலியமா நல்லா இருக்காங்க ஒரு திருப்தியோட ஐஸ்பேஸ் மூலியமா வரக்கூடிய வருமானத்தால் மனிதனால் படைக்கப்பட்ட அனைத்து வசதிகளை பெற்று வாழ ஐஸ்பேஸ்ல இருந்து வருமானமும் இறைவனோட ஆசீர்வாதமும் நம் அனைவருக்குமே துணை நிக்கட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ.